பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவரை காலையில் எழுந்தவுடன் அவர் நினைச்சு பார்க்கிறோமா? எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? அதோடு மாத்திரமல்லாம நம்ம உணவு அருந்துகின்ற பொழுது, எந்த ஒரு இடத்துக்கு செல்கின்ற பொழுதும் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோமா? நாம் அவரோடு கூட பயணிக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களோடு கூட நாம் பயணிக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். என்னோடு வாருங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். நீங்க போற இடங்கள்லாம் ஆண்டவர் கோணலானவைகளை சுவையாக்கி அவர் உங்களோடு கூட வரும்போது, கோணலான பாதை இருக்குமாங்க, எல்லா பாதைகளும் சரியாக்கப்படும். அவர் உங்களோடு கூட வருகின்ற பொழுது எந்த காரியத்திலையும் தடுதல் இருக்காதுங்க, இடையூறு இருக்காது. அது எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துகிறது அவனாய் இருக்கிறார். நீங்க அவரோடு கூட இருந்து பாருங்க. அவர் உங்களோடு கூட இருந்து அதிசயமான காரியங்களையும் அற்புதமான அவர்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரோடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து அனுதினமும் நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.